அவனுடைய 12ஆம் நூற்றாண்டு என்று கம்பனை குறிக்கிறார்கள். அந்த நூற்றாண்டுக்கு இடைவெளியில் இப்படியும் ஒரு மனிதன் இருப்பானா, ஒரு புலவன் இருந்திருக்க முடியுமா என்ற காரணத்தினால்தான் கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என்று பாடுகிறான். அது மட்டுமல்ல, எண்ணில் அதனை கம்பன் குறிகளால் காட்ட முயலுதும் என்று சொல்லுவான். அது மட்டுமல்ல, வேறுள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று கம்பனுக்கு புகழ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, கம்பனுடைய காப்பியம் மற்ற காப்பியங்களைப் போல ஒரு மொழிபெயர்ப்பு காப்பியம் அல்ல. நாரதன் விளையாட்டு எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்த அறிந்த வான்மீகி. மிக அடக்கத்தோடு ஆரம்பிக்கிறான் காப்பியத்தை. நான் என்ன சொல்ல வருவது என்றாலும் தமிழகத்து பண்பினை அடிப்பிலே கொண்டு பின்னாலே பாரதி பேசுகிறான். அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு பின்னாலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுவே பிறந்ததில்லை என்று சொன்னதினுடைய காரணம் என்ன? தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரையில் தண்டியலங்கார சூத்திரத்தின் அடிப்படையில் காப்பியத்தினுடைய தலைவன் தன்னேறிகளாத காப்பிய தலைவனுக்குத்தான் அந்த தகுதி உண்டு. எனவே பல காப்பியங்களை உணர்ந்து அறிந்து படித்து அதை எடுத்துக்கொண்டு பாரதியால் கம்பனைத்தான் முதலிடம் கொடுக்க முடிந்தது. ஆனால் அதே நேரத்தில் வள்ளுவனை இடையிலே வைத்தான் என்று சொன்னால் என்ன காரணம்? கம்பன் காப்பியத்தை ஆழ்ந்து படித்திருக்கின்றவர்களுக்கு தெரியும், பல இடங்களிலே வள்ளுவன் கையாண்ட சொற்களை அப்படியே உமிழ்ந்திருப்பான். வாலியை பற்றி சொல்லுகின்ற பொழுது வாலி ராமனை பார்த்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துயர்ந்த வள்ளல். இந்த வாய்மை என்ற சொல் தமிழ் இலக்கியத்தில் வள்ளுவனுக்கு முன்பு யாரும் பாடியதில்லை. இடையிலே அவன் வள்ளுவரை கொடுப்பதற்கு காரணம், வள்ளுவன் கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் என்று இன்றைக்கு ஆய்வு வழி சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் நேற்றைக்கும் எல்லா தமிழ் புலவர்களும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் என்று சொல்லிக்கொண்ட நிலை மாறி இன்றைக்கு 2300 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த நிலை மாற்றம் அவன் காமத்துப்பாலிலே வள்ளுவன் ஒரு குறளை எழுதுகிறான். அவன் காலத்திலேயே ஒருவன் ஒருத்திக்கு என்று முதலாக உலகிலே வாழ்ந்த இனம் தமிழினம். பிறநில விழையாமை என்ற ஒரு குறளிலே அது சுட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, பிறன்மனை நோக்கா பேராண்மை. ஒரு ஆணுக்கு என்ன அழகு! அந்த ஒழுக்க நெறி, மனிதனுக்கு ஒழுக்க நெறிதான் அடிப்படை. இதை கொண்டுதான் வள்ளுவத்தை இடையிலே பாரதி வைக்கிறான். சிலப்பதிகாரத்தை, சிலம்பினை மூன்றாவதாக வைப்பதற்கு காரணம், பாரதி அது காப்பிய தலைவியை பெற்றது, காப்பிய தலைவனுக்குரிய காப்பியம் அல்ல. என்றாலும் கூட இளங்கோவடிகள் வலியுறுத்திய முதல் கருத்து என்ன என்று சொன்னால், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும். அதுதான் முதல். சிலம்பிலே அதுதான் முதன்மை. அதன் பிறகுதான் உரைசால் பத்தினி என்று கூறப்படுகிறது. பாரதி ஆழ்ந்து பார்த்துவிட்டு கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் என்று சொல்லுவதற்கு இன்னும் ஒரு காரணம். பாரதி பாட்டிலைப் போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையழா, பூதங்கள் ஒத்து புதுமை தரல் விந்தையெனில் இசைக்கு ஈடு இணையான எதுவுமே இல்லை என்று பாடுகிறான்.
தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை இசைக்கருவிகளுக்கும் முதலாக இலக்கணம் வகுத்த நூல் ஒன்று உண்டு என்று சொன்னால் அதுதான் சிலம்பு. காணல் வரி பாட்டுக்களிலே மாதவியும் கோவலனும் அந்த யாழெழுத்து வாசிக்கின்ற அந்த வாசிப்பு இருக்கிறதே, அது தன் உள்ளத்தை பாரதி பறிகொடுத்திருக்கிறான். எனவே நெஞ்சை எள்ளும் சிலம்பு என்று கூறுகின்ற காரணத்தினாலே தான் கம்பனையும் முதலிலே வைத்து இவர்கள் இரண்டிற்கும் பாலமாக இருக்கின்றவர்கள் இளங்கோவடிகளும் வள்ளுவனுடைய கருத்தைத்தான் பின்னாலே அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சொல்லுமா போல இளங்கோவை கம்பனை முதலிலே நிறுத்தி, இரண்டாவதாக வள்ளுவரை நிறுத்தி, மூன்றாவதாக இளங்கோவை நினைக்கிறான் கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் என்று சொல்லிவிட்டு, யாமறிந்த புலவர்களிலே எவ்வளவு அடக்கம் பாருங்கள் பாரதிக்கு, எனக்கு தெரிந்த வரையில். ஆனால் அந்த பாடலை இன்றைக்கு பாரதி சொன்ன அந்த பாடலை ஏன் இப்படி சொன்னாய் என்று யாரும் கேட்கவில்லை. அதுவே பாரதி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட ஒரு கவிஞர் அவன். எனவே இத்தகைய கம்பன் பிற மொழிகளில் உள்ள கருத்துக்களை எடுப்பது வேறு, வான்மீகத்தினுடைய சாரைத்தான் எடுத்து பிழிந்து கொண்டான். நாமக்கல்லார் ஒரு பாட்டிலே சொல்லுகிறார், வால்மீகி கொடுத்த பலாப்பழச்சோலை எப்படியோ வான்மீகி வனத்திலுள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து வாசனை வேர் பச்சிலைகளில் பலவும் சேர்த்து கனத்த ஒரு பூப்பொதியாம் ராமன் காதை வான்மீகி எனும் தவசி கட்டோடியுந்தான். கம்பன் என்ன செய்கிறார் என்றால், இனத்தை எல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோத்து இடைக்கிடந்த மாசுமொரு யாவும் நீக்கி தனித்த மனம் அறம்பிகளும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் என்று பேசுகிறான். அது மட்டுமல்ல, மால் கடிந்த தவமுனி வான்மீகி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீங்கிய பலாச்சுளையிலை கொண்டான். மேல் படிந்த பிசி நகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளையெடுத்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ் தாயார் ஒற்றமைந்தன் என்று பேசுகிறான். இப்படி கம்பனை பாராட்டாத புலவர்கள் இல்லை. இஸ்மாயில் போன்றவர்கள், டாக்டர் சல்வே சுப்பிரமணியத்தை போன்றவர்கள், ஜஸ்டிஸ் மகராஜனை போன்றவர்கள், ஆச்சா ஞானசம்பந்தத்தை போன்றவர்கள், கலைமகளுக்கு ஆசிரியர் அல்ல கலைமகளுக்கே ஆசிரியராக இருந்த கிவா ஜெகநாதனை போன்றவர்கள், சீனிவாச ராகவனை போன்றவர்கள் எல்லோரும் சொல்லுகிற கருத்து கட்டாயமாக அவன் காலத்திலே 12ஆம் நூற்றாண்டும் அதற்கு முற்பகுதியிலே வாழ்ந்த ஆங்கில கவிஞன் மில்டன் சொல்லாத கருத்தை கூட கம்பன் சொல்லியிருக்கிறான். ஏனென்றால் இமேஜினேஷன் என்று சொல்லுகின்ற பொழுது கற்பனை ஆற்றல், எனவே தான் பொய்டிக் இமேஜினேஷன் என்று சொன்னார்கள். அதிலே ஒரு தனிப்பட்ட ஒன்று சிந்தட்டிக் இமேஜினேஷன் என்ற ஒன்றை தமிழ் இலக்கியத்திலே சொன்ன ஒரே புலவன் கம்பன் தான். இதுகாரம் ஒரே பாத்திரத்தில் 2 தன்மைகளை சொல்லுகின்ற பாங்கு சூர்ப்பனையை அறிமுகப்படுத்துகிற நேரத்திலே அவள் எப்படி வந்தாள் என்பதை சொல்லுவான். அது சிறப்பான பாடல். எனவே இப்படி எல்லா விதமான இடங்களையும் தொட்ட ஒரு அற்புத புலவன். எனவே தான் எம்பர்நாட்டு செல்வமெல்லாம் அரசாண்டு இருந்தாலும் உம்பர் மாட்டு கற்பகக்கா ஓங்குநிழர் இருந்தாலும் செம்பொன் திரு அணைய மேரி திரள் சேர் ராமன் திருக்கதையிலே கம்பநாடன் கவிதை இருப்போர் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்பார்கள். படித்தவர்களும் பாராட்டுகின்ற அளவிற்கு அத்தகைய மாக்கவிஞனுடைய கம்பனுடைய காப்பியத்தில் இன்றைக்கு இங்கு ஒரு அற்புதமான பட்டிமண்டபம்.
என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற பல்வேறு பட்டிமண்டபங்களிலே எனக்கு அவ்வளவு ஆர்வம் கிடையாது. காரணம், பட்டிமண்டபத்திலே நகைச்சுவை தேவை. ஆனால் நகைச்சுவையே பட்டிமண்டபமாக மாறிவிடக்கூடாது. சில நல்ல கருத்துக்களை கேட்பதற்காக வருகின்றவர்கள் சில நல்ல கருத்துக்களை கொடுக்க வேண்டும். இங்கு அற்புதமான பாத்திரங்கள், 2 பாத்திரங்களிலே ஒருவன் அரச குலத்தைச் சேர்ந்தவன், மற்றொருவன் அரக்க குலத்தைச் சேர்ந்தவன். கம்பன் அரக்கனுக்கு என்ன இலக்கணத்தை கொடுக்கிறார் என்றால், அவர்களெல்லாம் நாம் திரைப்படங்களிலே பார்ப்பதைப் போல் இருக்க மாட்டார்கள். அரக்கர்கள் என்று சொன்னால் இரக்கமற்றவர்கள் எவரோ அவர்கள்தான் அரக்கர்கள் என்று இலக்கணத்தை கொடுக்கிறார்கள். சற்று இன்றைக்கு கூட நம்மிலே ஒரு சிலர் எப்படியோ நடந்து கொண்டால் அரக்கத்தனமாக இருக்கிறாயே என்று நாமே மனிதர்களை பார்த்து சொல்லுகிறோம். இந்த வேறுபாடெல்லாம் நாமாக உண்டாக்கி கொண்டதையே தவிர, கம்பன் கொடுத்த இலக்கணம் அரக்கர்கள் சொன்னால் இரக்கமற்றவன். ஒருவன் ராமன், காப்பியத்தலைவன், கவிக்கு நாயகன் கம்பன், அவன் கவிக்கு நாயகன் ராகவன். அவனுடைய அழகை பற்றி கட்டாயமாக சொல்ல வேண்டும். கிவாஜா அவர்கள் இதை மிகச்சிறப்பாக சொல்லுவார்கள். ஓவியக் கலைஞன் அமர்ந்திருக்கிறான். அவன் முன்னாலே பல கிண்ணங்கள் இருக்கின்றன. கிண்ணங்கள் இருந்தாலும் வண்ணங்கள் இருந்தாலும் ஓவியக் கலைஞன் அந்த தூரிகையை எடுத்து அதை ராமனுடைய வடிவழகை தீட்ட வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது அவன் உள்ளத்திலே எண்ணமில்லை என்று சொல்லுவார்கள். எனவே ஓவியத்தில் எழுத ஒண்ணா சித்திரத்தான். இந்த கான்ட்ராஸ்டாக ராவணனை பற்றி சொல்ல வேண்டும். அவனுடைய அழகு எப்படிப்பட்ட அழகு என்று சொன்னால், அவன் இந்திரனுக்கு இந்திரன், அவனை எழுதவே முடியாதே, எழுதலாகா சுந்திரன் என்றான் கம்பன். எப்படி பாருங்க, இந்த காப்பியத்தை இணைக்கிறான். ஆக ஒருவனை பொறுத்தவரையில் ராமனுடைய தம்பி ஒருவன் பரதன், இன்னொருவன் கும்பகர்ணன், ராவணனுடைய தம்பி. பரதனை பொறுத்தவரையில் ராமன் தான் அவனுடைய தெய்வம். கும்பகர்ணனை பொறுத்தவரையில் அவனுடைய அண்ணன்தான் தெய்வம். இந்த தினவெடுத்த தோல் யார் கொடுத்தது? என் அண்ணன் ராவணன் கொடுத்தது. சொல்லுவோம், பாடல்கள்லாம் இருக்கு. ஆக இந்த பாடல்களிலே கம்பனின் பாத்திரப்படைப்பில் லட்சியத்தில் மிஞ்சிய தம்பி. பாத்திரப்படைப்பில் மட்டுமல்ல, பாத்திரப்படைப்பிலே சொல்ல வேண்டும். கம்பனுடைய பாடல் வழி அப்படி பார்க்கிற பொழுது பரதன் அறிமுகப்படுத்திட்டு போகிறேன் 2 பேரையும். பரதன் தயரத சக்கரவர்த்தி மறைந்த வேளையில் அவன் தனது பாட்டனார் விட்டு கேகையின் நாட்டிற்கு சென்றிருந்தான். திரும்பி வருகிறான். திரும்பி வருகின்ற பொழுது ராமனை பார்த்தால் நாடு ஏதோ இங்கு நடந்திருக்கிறது என்று அவன் உள்ளுணர்வு. திடீரென்று ஒரு பக்கலிலே பார்க்கின்ற பொழுது ஒரு வீட்டின் கொல்லைப்புறத்திலே, கொட்டில் என்பார்கள் நமது ஊரிலே, தாழ்வாரத்திற்கு பக்கலிலே உள்ள ஒரு கொட்டிலே ஒரு பசு, அந்த பசுவினுடைய சுனையினை நக்கி கொண்டிருக்கிற அந்த கன்று இருக்கிறதே, அது சுனையை நக்கி கொண்டிருந்தாலும் அது தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிப்பது தெரிகிறது. இதை பார்த்து விட்டான் பரதன். இப்போ ராமனுடைய பிரிவு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கம்பன் சொல்லுகிறான், ஆவழுது அக்கன்று மழுது என்று பேசுகிறான் கம்பன். அப்போ ராமனுடைய பிரிவு வருகிறான். வந்த நேரத்தில்
நடந்தது தெரிந்தது. அப்பொழுது ஒரு சபதம் எடுக்கிறான். அந்த இடத்துல தான் எந்தையும் தாயும் எம்பீரானும் அந்தமிழ் பெரும் குணத்து ராமன் தெய்வம் எங்கு சென்றது? அரற்றுகிறான். அதன் பிறகு அவன் ஒரு என்ன லட்சியத்தை எடுத்துக்கொண்டான். லட்சியம் என்றால் அதற்கு இலக்கணம் என்ன என்பதையெல்லாம் இவர்கள் சொல்லப் போகிறார்கள். இந்த பக்கலில் கும்பகர்ணன் ராவணன் எப்படிப்பட்டவன் தெரியும். ராவணன் என்று சொன்னாலே வாரணம் பொருதமாகும் வர இனி எடுத்த சோழும் நாரத முனிவர்க்கேற்ற நயம்புட உரைத்த ஆகும் இந்திரனுக்கு இந்திரன் எழுதலாகா சுந்திரன் முக்கோடி வாழ்நாளும் உயர்ந்தெடுத்த பெருவலியும் அத்தகைய அவனுடைய அன்பு தம்பி கும்பகர்ணன். அவனை பற்றி வருகிற அடைமொழிகள் எல்லாம் ஒரு இடத்திலே கூற்றையும் ஆற்றல் கொள்வேன் என்று பேசுகிறான். இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும். கும்பிட்டு வாழ்கிறேன் நான். என்ன ஒரு உரம் பாருங்க. அதையெல்லாம் பேசுகிறான் பல இடத்துல. ஆனால் பாதி நேரம். ஆனால் இந்த கும்பகர்ணன் பாத்திரத்திலே ஒரு வேறுபாடு என்ன என்று சொன்னால், கம்பனுடைய 3 பாத்திரங்கள், ஒன்று காப்பியத்திற்கு சம்பந்தம் இல்லாத இரணியன் என்ற ஒரு பாத்திரம், இன்னொரு பாத்திரம் கும்பகர்ணன், இன்னொரு பாத்திரம். இந்த 3 பாத்திரங்களிலே மட்டும் கம்பன் இயற்கைக்கு ஒவ்வாத செய்கைகள் மட்டுமல்ல, ஒவ்வாத செய்கைகளை கொடுப்பது மட்டுமென்று சாதாரண மனிதன் போல படைக்கவில்லை. கும்பகர்ணனுடைய ஆற்றல், அவனுடைய தோள் என்பது ஒரு குன்றை போல் இருக்கும் என்று கம்பன் எழுதுகிறான். அப்போ இந்த பாத்திரம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நினைத்து பாருங்கள். வீட்டில் 4-5 குழந்தைகள் இருக்கின்ற பொழுது ஒரு குழந்தை எப்பொழுதுமே உறங்கிக் கொண்டிருந்தால் எந்த தந்தை அதை பராமரிப்பார்கள்? ராவணன் அந்த விதத்திலே கும்பகர்ணனை எப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறான் அந்த பாத்திரம் தம்பியை. அது பின்னால் பாத்திரம் பாடல்களை படிக்கிற பொழுது தான் தெரியும். கம்பன் ஒரு அற்புத பாத்திரமாக படைக்கிறான். இறுதியாக எனவே இந்த பக்கம் கும்பகர்ணன், அந்த பக்கம் பரதன். இவர்களிலே யார் விஞ்சியவர்கள் என்று அவர்கள் பேசவிருக்கிறார்கள். நம்முடைய நல்ல நிலை கம்பனுடைய ஒரு அடக்கத்தை மட்டுமே கட்டாயமாக இந்த பாடலை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு இருக்கிற அடக்கம் இருக்கிறதே வேற எந்த கவிஞனுக்கும் தமிழ் கவிஞர்களுக்குள்ளே இருந்ததில்லை. அந்த அளவிற்கு இந்த வான்மீகி உலகுக்கு இந்த ராமகதை எப்படி இருக்கிறது என்றால் ஒரு பார்க்கடல். அந்த பார்க்கடலுக்கு பக்கலிலே ஒரு பூனை வருகிறது. பூனை வந்து என்ன செய்கிறது என்று சொன்னால், நான் பூனை நக்குவதைப் போல, அந்த காரணத்தினாலோ என்னவோ கம்பனிலே ஆழங்கால் பட்டு பல பட்டிமண்டபங்களிலே பங்கு கொன்ற பூனையைச் சேர்ந்தவர்களே இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த பாட்டை சொல்லாமல் நான் மீள முடியாது. அதை சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்லுகிறான்? ஆசை பற்றி அறையவுற்றேன் மற்ற காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. எப்படிப்பட்ட பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும். பூனை கொஞ்சம் நக்கி பார்த்ததான், அதற்கு அத்தனை பாலையும் குடிக்க வேண்டும். கொஞ்சம் நக்கும், கொஞ்சம் வைத்து விடும்.
கம்பனை படிக்க படிக்க அதற்கு திகட்டவில்லை. அந்த அளவிற்கு கம்பனுடைய காப்பியம் இப்படிப்பட்ட ஒரு ராமகதையை நான் எழுத வந்திருக்கிறேன் என்று அடக்கத்தோடு சொன்ன கம்பன் என்ற காரணத்தினாலே தான் ஞானபீடம் பெற்ற மிகச்சிறந்த எழுத்தாளராக திகழ்ந்த ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு முறை சொல்லுகிற பொழுது, அவர் சுந்தரகாண்டம் என்ற ஒரு நாவலையும் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிற பொழுது, கம்பன் என்ற கவிதை தச்சன் தன் உளி எடுத்து செதுக்கிய எந்த சிற்பமும் பொலிவுடைய சிற்பமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஜெயகாந்தன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அத்தகைய மாக்கவிஞன் கம்பனுடைய பட்டிமன்றத்திலே முதலில் கம்பனுடைய பாத்திர படைப்பில் லட்சியத்தில் விஞ்சி நிற்கும் தம்பி பரதனே என்று பேச வருகிறார் போ. வெங்கடாஜலம் அவர்கள். பட்டிமன்ற சொற்பொழிவாளர்களுக்கு அவரவர்களுக்கு 15 மணித்துளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சுற்றிலே அவர்கள் தங்கள் கட்சி கருத்துக்களை தொகுத்து வழங்குவதற்கு 5 மணித்துளிகள் வழங்கப்படுகிறது. தொகுத்து இல்லைன்னு சொன்னீங்களா சார்? அப்படி வேண்டாம். சரி, வேண்டாம். முதல் இது 10 முதல்ல 15 பேசி. சரி, 15 தான். மும்பை தமிழ்ச்சங்கத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற சிறப்பானதொரு பட்டிமன்றத்தின் நடுவர் மரியாதைக்குரிய பாலு அவர்களே, உத்தம தம்பியரில் விஞ்சி நிற்பது, லட்சிய தம்பியரில் விஞ்சி நிற்பது பரதனே, கும்பகர்ணனே என்ற 2 அணிகளில் பேச வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, 6:30 மணியிலிருந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கம்பமால் ரசிகர்களே, இலக்கிய அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிபண்பான வணக்கம். ராமாயணம் 3 நாட்டில் நடக்குது. நம்ம கோசல நாட்டில் மட்டும் நடக்கலாது கதை. கோசல நாட்டில் நடக்குது, கிஷ்கிந்தையில் நடக்குது, இலங்கையில் நடக்குது. இந்த 3 நாடும் தொடர்புபடுத்தி போய்த்தான் இந்த ராமாயணத்துடைய கதையே முடியுது. அதில் கிஷ்கிந்தனுடைய மன்னன் வாலி பிறன்மனை விளைந்தவன், இலங்கையினுடைய மன்னன் ராவணனும் அதே நிலைதான். ஆனால் இந்த 2 நாடுகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்று சொன்னால் அது கோசல நாட்டுக்கு உண்டு என்று கம்பன் தன்னுடைய முதல் பாடலிலே சொல்லுகிறான். ஆசலம்புரி ஐம்பொறி வாழியும் காசலம்பு முலையவர் கண்ணனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம்புரி ஆற்று அணி கூறுவோமே அப்படின்னா, ஆண்களுக்கு 5 பொறிகளை சொல்லிவிட்டு பெண்ணுக்கு கண்ணை மட்டும் சொன்னான், நெறியின் புறம் செலா அப்படின்னு சொன்னான். ஆனால் இது ஒழுக்கத்தை, காதல் ஒழுக்கத்தை, கற்பு ஒழுக்கத்தை சொல்ல வந்த பாடல் சொன்னாலும் கூட ஒரு பெண்ணினுடைய கண் பார்வையினால் அந்நியனை பார்க்காமல் இருந்திருக்கலாம். கணவனையே தன்னுடைய கண் பார்வையினால் வீழ்த்தி மாபெரும் வரங்களை பெற்று மாபெரும் அநியாயங்கள் நடப்பதற்கு காரணமாக அடைந்த இடம் கோசல நாடு. இன்னும் ஒன்று சொல்லணும்னா, பெருந்தடக்கன் பிறை நுதலார்க்கெல்லாம் பொருந்து கல்வியும் செல்வமும் பொருந்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகலுமன்றி வேறு விளைவன யாவையும் கம்பன். செல்வம் நிறைந்திருக்கு, கல்வி நிறைந்திருக்கு, வந்தவங்களுக்கு கொடுக்கிறது,
தானம் பண்ணக்கூடிய நிலையினை தவிர வேறு எண்ணத்தையும் எண்ணக்கூடிய செய்யக்கூடிய நிலை அங்கே இல்லைன்னு சொன்னால் ஒரு மாபெரும் பாதகம் நடந்திருக்கிறத பெண்களுக்கு சொல்லிய வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகலும் அன்றி வேறு விளைவனையாக விளைஞ்சிருச்ச. பட்டாபிஷேகம் நடப்பதற்கு முதல் நாள் இரவு கைகையனுடைய அரண்மனையில் உலக ஒரு மாபெரும் காப்பியம் உருவாவதற்கு உண்டான ஒரு களம் அமைக்கப்பட்டு விட்டது. அங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் நடந்த அந்த போராட்டம் அரசனுக்கும் அரசிக்கும் அல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்ல, அரசனாக இருக்கக்கூடிய மன்னவனுக்கும் அந்த தசரதனுக்கும் நடந்த போராட்டத்திலே ஒரு மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டது, அரச முறை மாற்றப்பட்டது என்று. அந்த அரச முறை மாற்றப்பட்ட முறை சரியில்லை என்று வாதம் செய்து தன்னுடைய லட்சியமாக இதை மாற்றியே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுவதுதான் பரதன். ஐயா சொன்னாங்களே லட்சியம் சொன்ன விளக்குவாங்கன்னு, குறிக்கோள். மன்னனே ஆனாலும் சரி அவன் செய்தது தவறுதான். அந்த தவறை திருத்தி கொண்டு வந்து ஆள்பவனுக்கு உடைய உரிமை ராமனுக்கே உண்டு, எனக்கு அல்ல என்று சொல்லி வாதம் செய்து அந்த ராமனை சென்று அடைந்து அதை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இலட்சியத்தோடு செயல்பட்டு கடைசியிலே வெற்றி வாகை சூடுகிறானே, இதுதான் இலட்சிய தம்பியரிலே வெஞ்சி நிற்கக்கூடியவனாக பரதன் விளங்குகிறான் என்று சொல்கிறேன். பணம் பரதனுடைய குணம் எவராலும் போற்றப்படக்கூடியது. கோசிகமுனி சொல்லுவான், தள்ளறிய பெருநீதி தகையாறு பகை முண்டும், தள்ளறிய பெருநீதி தள்ளறிய பெருநீதி தனியாறு தகம் புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதன் என்னும் பெயரானம்பான். அதாவது நீதியினுடைய இதைத்தான் கம்பன் அவனை சொல்லும் போது நியாயம் அத்தனைக்கும் ஒரு நிலையமாகினான்பான். நியாயங்கள் எல்லாம் அதாவது நூலில் சொன்ன நூலாக நிறைஞ்சிருக்கும். நியாயங்கள் அத்தனையும் நிறைந்தவர்கள் யாருன்னு சொன்னால் அது பரதன் தான். ஏன்னா அவன் தனக்கு கிடைத்த நாட்டை எந்த எதிர்ப்பும் கிடையாது, சொல்வதற்கு யாரும் இல்லை. ராமன் காட்டுக்கு போயிட்டான், முரண்டு பிடிச்சி நிற்கிற லட்சுமணன் கூட போயிட்டான். பரதனுக்கு நாட்டை கொடுத்துருக்கு தசரத மன்னன் இல்லை. யார் கேட்க? இவனுக்கு கொடுத்துருக்கு. இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு துணிவு, தன்னுடைய அண்ணனே அதற்கு உரிமைப்பட்டவன், அவனே ஆள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற இந்த லட்சியம் இருக்கிறதே, இதுதான் பரதனை உயர்த்தி காட்டுகிறது. இதை தெரிஞ்சு கொண்ட கோசலை சொல்லுவா பரதனை பார்த்து, முதல்ல கோசலைக்கும் சந்தேகம்தான், இவனும் உடன்பட்டிருப்பானோ தாயோடு சேர்ந்து என்று. ஆனால் பின்னாலே விவரம் தெரிஞ்சதுக்கு பின்னால் சொல்லுவா, மன்னனுடைய பதவியை ஏற்காவிட்டாலும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னவன் நீதானப்பாம்பா. ஏன்னா இந்த குணம் இருக்கிறதே உயர்ந்த குணம். இந்த குணத்தை பாராட்டி பேசுகின்ற பொழுது தான் சொல்லுவாங்க, கற்பு நீங்கிய அவன் சொல்லுவான், பரதன் சொல்லுவான், கற்பு நீங்கிய மகளிரை காட்டிலும், பொறுமை நீங்கிய தவத்தை காட்டிலும், அருள் நீங்கிய அறத்தை காட்டிலும் முறை நீங்கிய அரசு கொடியது என்பது அவனுடைய வார்த்தை, அவனுடைய கருத்து. அறத்தை கொன்று விட்டு அரசு ஆள்வேனா, அறத்தை கொன்று திண்டு விட்டு இந்த அரசை ஆள்வேனா, நான் அதை ஒரு காலம் செய்ய மாட்டேன் என்கின்ற குறிக்கோளோடு வாழுகின்றவன் பரதன். அவன் செயலை நியாயமாக முறையாக செய்ய வேண்டும் என்கிறதிலே சொன்னவன் எவனாக இருந்தால் பரவாயில்லை, நியாயமாக இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய குணம் படைத்தவன் பரதன். ஆகவே தான் சொன்னான், தசரதனே முதல்ல சொல்கிறான், கொல்லான் உன் சேன், உன்னுடைய கைகேட்டு சொல்கிறான், உன் மகன் இதை ஏற்றுக்கிட மாட்டான்னு சொல்லி அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான் பரதனை. ஆக இன்னொன்று கோசலை சொல்கிறான், மும்பை அதாவது ராமன் நிற்கிறான் கோசலைக்கு முன்னால் நின்று பரதன் நாட்டாள போகிறான்னு சொல்லுகின்ற பொழுது கோசலை சொல்லுவா, மும்பையின் நிறை குணைத்தவன், மும்பையின் நிறை குணைத்தவன் நின்னிலும் நல்லவன் சொல்லி அழகாக பரதனை பற்றி தெரிந்து கொண்டு சொல்கிறான், அழகாக பாராட்டுகிறான். ஆக ஊர் மக்கள் சொன்னால் பரதன் இந்த அரசை ஆள மாட்டான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்காங்க. எல்லாரும் பாராட்டுகின்ற ஒரு பாத்திரம் உண்டு என்று சொன்னால் அது ராமாயணத்தை பரதன் தான், வேறு யாரும் சொல்ல முடியாது. ராமன் சொல்கிறாங்க, ராமன் கதாநாயகன், அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த ராமனை விட உயர்வாக சொல்லியவர்களும் இந்த ராமத்தில் இருக்கிறாங்க, ராமனுக்கு இணையாக சொன்னவர்களும் இருக்காங்க. விஸ்வாமித்திரன் சொல்லுவான், ராமனுக்கு இணையாக ஒரு பரதன் விளங்குகிறான்னு சொல்லி ஒரு செயலில் சொல்கிறான். ஆக இன்னொன்று ராமனே புகழ்றானே பரதனை. அதாவது கிஷ்கிந்தையில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு சுக்ரீவனுக்கும் வாலிக்கும். அப்போ இதில் உடன்பட்டு முதல்ல தலை கொடுத்துட்டான் யார்? ராமன். நான் பின்னால் அம்பு இறம்பான்ட்டு, நீ போய் உங்கள் அண்ணன் கூட சண்டை போடு, நான் அம்பு இல்லைன்னு சொல்லிட்டான்.
இதை இவனுக்கு பிடிக்கலை, லட்சுமணனுக்கு பிடிக்கலை. அண்ணன் செய்கிறது சரியில்லை அப்படிங்கிறது எண்ணம். ஆக அண்ணங்கிட்ட சொல்கிறான், நீ அண்ணா தன்னுடைய அண்ணனையே உயிரை எடுப்பதற்காக இவன் வந்திருக்கிறானே நம்மகிட்ட அடைக்கலம் தேடி, அண்ணனுடைய உயிரை எடுப்பதற்கு வந்திருக்கிறானே, இவனை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேள்வியை சந்தேகத்தை கேட்குறார் லட்சுமணன். அப்போ கேட்கும் பொழுது சொல்லுவான் ராம, பரதனை போல் உத்தம தம்பியர் ஒரு சிலரிடம் உண்டு பாம்பான். ஆக பரதன் இங்கேயும் போற்றப்படுகிறான். ஆக பரதனுடைய நிலைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது குகனை சந்திக்கின்ற ஒரு சிறப்பான இடம் ஒன்று சொன்னால், அவன் பாராட்டப்படுகின்ற ஒரு இடம் என்று சொன்னால் குகனை சந்திக்கின்ற ஒரு இடம்தான். முதல்ல குகன் சந்தேகப்படுறான். பரதனை பார்த்து எதுக்கு வந்திருக்கிறான், அண்ணன் ராமனை கொல்வதற்காக வந்திருக்கு, இங்கே காட்டுக்கு வந்தானு சந்தேகப்படுறான். ஆனால் எல்லாம் தெரிந்து விட்டு அவன் ஒரு வரி சொல்கிறான், 2 வரி 4 வரியில் கம்பன் சொல்கிறான், குகன் சொன்னதாக சொல்கிறான். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது 1000 ராமரின் கேளாவரோ அப்படிம்பான். யார் சொல்கிறா? ராமன் 1000 ராமர் உனக்கு ஈடாக மாட்டேன்னு சொல்லக்கூடிய யாரு? குகன். யார் அவன்? ராமனுடைய உற்ற நண்பனாக இருக்கக்கூடியவன். ராமனை உயிராக, உயிருக்கும் மேலாக, நண்பனாக, தோழனாக, அத்தனைக்கும் மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுடைய நட்பு கடைசி எண்ணிக்கொண்டிருக்கிறவன். பரதன் வாரான், வந்த உடனே பார்க்கும் பொழுது சொல்லுவான், அஞ்சனவன் பரதன் வந்த உடனே சொல்கிறான், அஞ்சன வண்ணன் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் அரசு எழுதிய மன்னரும் வந்தாரே, என்னை இவர் விஞ்சியவர் போய்விடில் நாய்க்குகர் என்று என்ன சொன்ன மாட்டாங்களா? இன்னும் சொல்கிறான், தோழமை என்று அவர் சொல்லிய ஒரு சொல்லும் சொல்லன்றோ. யார்? ராமன் சொன்னது. குகனோட நட்பு இருக்குன்னு சொன்ன வார்த்தையை சொல்கிறார். தோழமை என்றொரு அவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலேன் என்று ஊர்ப்பை ஏசாதோ அப்படிம்பா. யார்? ராமனுக்காக எப்படியெல்லாம் வக்காலத்து வாங்கி பேசுகிறவன் குகன். என்ன சொல்கிறானா? 1000 ராமனின் கேள் அவரை நமக்கே சந்தேகமாக இருக்குது. இந்த வார்த்தைகள் எப்படி வந்தது? ராமனையும் பரதனையும் எப்படி இணைத்து இப்படி 1000 ராமனுக்கு ஒரு சந்தேகம் வர பொழுது தான் முன்னால் செல்ல வேண்டி இருக்குது. கைகேயி சொல்கிறா பரதங்கிட்ட, எப்பா ராமா, பரதன் நாடாள போகிறான், நீ போய் 7 ஆண்டு 14 ஆண்டுகள் வனவாசம் சென்று விட்டு வா, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆடைன்னு சொல்லி இந்த வரிகள் வருமே அப்படின்னு சொல்லி கடைசி சொல்லும்போது இது மன்னவன் ஆணைன்னு சொல்லுவான். ஆமாம், தகப்பன் சொன்னான்னு சொல்லலை. தகப்பன் சொன்னால் ஒரு மீறுவான்னு சொன்ன என்னமோ என்னன்னு தெரியல. மன்னவன் சொன்னால் மீற முடியாதுல குடி. ஆக மன்னவன் ஆணைன்பா. அப்போ தான் சொல்லுவான், மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பேனும், என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்றதன்றோ அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுகின்ற இடத்தை கம்பன் காட்டுகிறான் நமக்கு. அவனுடைய முகம் எப்படி இருந்ததான்னு சொன்னால், இதை சொல்லுவதற்கு முன்பாக பட்டாபிஷேகம் ராமனுக்கு, அப்போ அவன் முகம் எப்படி இருந்ததோ பட்டாபிஷேகம் பரதனுக்கு அப்படி முடிவாயிருச்சு. அப்போ முகம் 2 ஒன்று போல் இருக்குது.